ஓம் சாந்தி 4/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆவதற்காக எல்லை இல்லாத தந்தையிடம் வந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்குள் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. கேள்வி: முழு கல்பத்தில் கற்பிக்கப்படாத அப்பேற்பட்ட எந்த ஒரு படிப்பை தந்தை இப்போது உங்களுக்கு கற்பிக்கிறார்? பதில்: புதிய அரசாட்சியை உருவாக்குவதற்கான கல்வி. மனிதனுக்கு ராஜ்ய பதவியை அளிப்பதற்கான கல்வியை இந்த சமயத்தில் உயர்ந்த தந்தை தான் கற்பிக்கிறார். இந்த புதிய கல்வி முழு கல்பத்தில் கற்பிக்கப்படுவது இல்லை. இதே கல்வியின் மூலம் சத்யுக அரசாட்சி உருவாகி கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. நாம் ஆத்மாக்களாவோம், ஷரீரம் அல்ல என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இதற்கு ஆத்ம உணர்வு என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் உடல் உணர்வு உடையவர்கள் ஆவார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது. அதாவது விகாரி உலகமாக ராவண ராஜ்யமாகும். சத்யுகம் கடந்து போய் விட்டுள்ளது. அங்கு அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தார்கள். நாமே தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் மற்றும் 84 பிறவிகளுக்கு பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பது இல்லை. பாரதவாசிகள்தான் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். அவர்கள்தான் 82, 83, 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள். அவர்கள்தான் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளார்கள். பாரதம்தான் அழியாத கண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி இருக்கும் பொழுது இது புதிய உலகம், புதிய பாரதம் என்று அழைக்கப்பட்டது. இப்போது பழைய உலகம், பழைய பாரதமாக உள்ளது. அவர்களோ முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு விகாரமும் இருக்கவில்லை. இந்த தேவதைகள் தான் 84 பிறவிகள் எடுத்து இப்போது தூய்மையற்றதாக ஆகியுள்ளார்கள். காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம், பேராசையின் பூதம், இவை எல்லாமே கொடிய பூதங்கள் ஆகும். இவற்றில் முக்கியமானது தேக அபிமானத்தின் பூதமாகும். ராவண ராஜ்யம் அல்லவா? இந்த ராவணன் பாரதத்தின் அரைக்கல்பத்தின் எதிரி ஆவான். அப்பொழுது மனிதனுக்குள் 5 விகாரங்கள் பிரவேசம் செய்கின்றன. இந்த தேவதைகளுக்குள் இந்த பூதங்கள் இருக்கவில்லை. பிறகு புனர்ஜன்மம் எடுத்து எடுத்து இவருடைய ஆத்மா கூட விகாரங்களில் வந்துவிட்டது. நாம் தேவி தேவதைகளாக இருக்கும்போது எந்த ஒரு விகாரத்தின் பூதமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்யுக திரேதா யுகத்திற்கு ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது. துவாபர கலியுகத்திற்கு ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண் பெண்ணிற்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. துவாபர யுகம் முதல் கலியுகம் வரை 5 விகாரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆவதற்காக எல்லை இல்லாத தந்தையிடம் வந்துள்ளீர்கள். நிர்விகாரி ஆகி ஒருவேளை யாராவது விகாரத்தில் விழுந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் வெண்மையான முகமாவது கடினம். 5 அடுக்கு மாடியில் இருந்து விழுந்து விடுவது போலாகும். எலும்புகள் நொறுங்கி விடுகின்றன. காமம் மிக பெரிய எதிரி என பகவான் கூறுகிறார் என்று கீதையிலும் உள்ளது. பாரதத்தின் உண்மையான தர்ம சாஸ்திரமாக கீதை இருக்கிறது. ஒவ்வொரு தர்மத்தின் சாஸ்திரம் ஒன்றேதான். பாரதவாசிகளுக்கு ஏராளமான சாஸ்திரங்கள் உள்ளன. அதற்கு பக்தி என்று கூறப்படுகிறது. புதிய உலகம் சதோ பிரதானமான தங்க யுகமாகும். அங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கவில்லை. நீண்ட ஆயுள் இருந்தது. எவர் ஹெல்தி வெல்தி, எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் இருந்தார்கள். தேவதைகளாகிய நாம் மிகவும் சுகமாக
இருந்தோம் என்ற நினைவு உங்களுக்கு வந்துள்ளது. அங்கு அகால மரணம் இருக்காது. காலன் பற்றிய பயம் இருப்பது இல்லை. அங்கு ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். நரகத்தில் மகிழ்ச்சி இருப்பது இல்லை. ஏதாவது ஷரீரத்திற்கு சிறிதளவு நோய் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது அளவற்ற துக்கங்களின் உலகமாக இருக்கிறது. அது அளவற்ற சுகங்களின் உலகம். எல்லை இல்லாத தந்தை துக்கங்களின் உலகத்தை படைப்பாரா என்ன? தந்தையோ சுகத்தின் உலகத்தை படைத்தார். பிறகு ராவண ராஜ்யம் வந்தது. பிறகு ராவணனிடமிருந்து துக்கம் அசாந்தி கிடைத்தது. சத்யுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். விகாரத்தில் செல்வது என்பது ஒருவர் மற்றவர் மீது காமவால் செலுத்துவது. இதுவோ பகவானின் படைப்பு அல்லவா என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கிடையாது. பகவானின் படைப்பு அல்ல, இது ராவணனுடைய படைப்பு. பகவான் சொர்க்கத்தை படைத்தார். அங்கு காமவால் இருக்காது. அப்படியின்றி துக்கம் சுகத்தை பகவான் கொடுக்கிறார் என்பது அல்ல. பகவான் எல்லை இல்லாத தந்தை. குழந்தைகளுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார்? அவரோ நான் சுகத்தின் ஆஸ்தியை அளிக்கிறேன் என்று கூறுகிறார். பிறகு அரை கல்பத்திற்கு பின்னர் ராவணன் சாபத்தை கொடுக்கிறார். சத்தியுகத்தில் ஏராளமான சுகம் இருந்தது. மிகுந்த செல்வமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு சோமநாதரின் ஆலயத்தில் எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தன. பாரதம் எவ்வளவு செழிப்புடையதாக இருந்தது. இப்பொழுதோ திவாலாகி விட்டுள்ளது. சத்தியுகத்தில் 100% செழிப்பு, கலியுகத்தில் 100% திவால். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இருப்பது இரும்பு யுகம். துரு ஏறி ஏறி முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு துக்கம் உள்ளது. இந்த ஆகாய விமானம் ஆகியவை கூட 100 வருடங்களாக தான் உருவாக்கியுள்ளனர். இதற்கு மாயையின் பகட்டு என்று கூறப்படுகிறது. எனவே மனிதர்கள் விஞ்ஞானம்தான் சொர்க்கத்தை உருவாக்குகிறது என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் இது ராவணனுடைய சொர்க்கம் ஆகும். கலியுகத்தில் மாயையின் ஆடம்பரத்தை பார்த்து உங்களிடம் வருபவர்கள் அபூர்வம். எங்களிடமோ மாளிகை, மோட்டார் ஆகியவை உள்ளன என்று நினைக்கிறார்கள். சொர்க்கம் என்று சத்யுகத்திற்கு அழைக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது அந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கிறதா என்ன? இப்பொழுது கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் இவர்களின் ராஜ்யம் வரும். முதலில் பாரதம் மிகவும் சிறியதாக இருந்தது. புது உலகத்தில் 9 லட்சம் தேவதைகள் இருக்கிறார்கள். அவ்வளவே. பின்னால் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். முழு சிருஷ்டி விருத்தி அடைகிறது அல்லவா? முதலில் தேவி தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள். எனவே எல்லை இல்லாத தந்தை வந்து உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தை பற்றி புரிய வைக்கிறார். தந்தை இல்லாமல் வேறு யாரும் கூற முடியாது. அவரே ஞானம் நிறைந்த தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு சகோதரன் மற்றும் சகோதரி ஆகிறார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு பிரஜாபிதா பிரம்மா மூலம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அவருக்கு பரமபிதா என்று கூறப்படுகிறது. அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். அவ்வளவே. எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அதிகமான ஆலயங்களை கட்டினார்கள். எனவே அதிகமான பெயர்களை வைத்து விட்டுள்ளார்கள். பக்தியின் சாமான்கள் எவ்வளவு ஏராளமாக உள்ளன. அதை படிப்பு என்று கூற மாட்டார்கள். அதில் லட்சியம் எதுவும் கிடையாது. கீழே இறங்குவதற்கான வழியாக இருக்கிறது. கீழே இறங்கி
தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது பிறகு அனைவரும் சதோ பிரதானமாக ஆக வேண்டி உள்ளது. நீங்கள் சதோ பிரதானமாக ஆகி சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். மற்றவர்கள் அனைவரும் சதோ பிரதானமாக ஆகி சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள். பாபா தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். எனவே இப்பொழுது நான் முழு உலகத்தை தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். மனிதர்கள் கங்கை ஸ்நானம் செய்வதால் தூய்மையாக ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கங்கையை பதீத பாவனி என்று நினைக்கிறார்கள். கிணற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது, அதையும் கங்கை தண்ணீர் என்று நினைத்து குளிக்கிறார்கள். மறைமுகமான கங்கை என்று நினைக்கிறார்கள். தீர்த்த யாத்திரையில் அல்லது எந்த ஒரு மலை மீது சென்றாலும் அதற்கும் மறைமுகமான கங்கை என்பார்கள். இது பொய்யாகும். இறைவன் சத்தியம் என்று கூறுகிறார்கள். மற்றபடி ராவண ராஜ்யத்தில் அனைவருமே பொய் பேசுபவர்கள் ஆவார்கள். இறை தந்தைதான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார். அங்கு பொய் என்ற விஷயம் கிடையாது. தேவதைகளுக்கு நைவேத்தியம் கூட தூய்மையானதாக படைக்கிறார்கள். இப்பொழுது அசுர ராஜ்யமாக உள்ளது. சத்தியுகம் திரேதா யுகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் அது இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. இறைவன் வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்குகிறார். தேவதைகளிடம் எந்த விகாரமும் இருப்பது இல்லை. ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் தூய்மையாக இருப்பார்கள். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் பாவம் செய்பவர்களாக, காம விகாரம் உடையவர்களாக மற்றும் கோபக்காரர்களாக இருக்கிறார்கள். புதிய உலகத்திற்கு சொர்க்கம் என்றும் இதற்கு நரகம் என்றும் கூறப்படுகிறது. தந்தையை தவிர நரகத்தை சொர்க்கமாக வேறு யாரும் ஆக்க முடியாது. இங்கு இருப்பவர்கள் அனைவருமே நரகவாசிகளாக, தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். அங்கு நாங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக ஸ்நானம் செய்ய செல்கிறோம் என்று கூற மாட்டார்கள். இது பல்வேறு விதமான மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும். விதை ரூபமாக இருப்பவர் பகவான். அவரே படைப்பை படைக்கிறார். முதலில் தேவி தேவதைகளை படைக்கிறார். பிறகு விருத்தி அடைந்து இத்தனை தர்மங்கள் ஆகிவிடுகின்றன. முதலில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருந்தது. சுகமே சுகமாக இருந்தது. உலகத்தில் அமைதி வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். அதை இப்பொழுது நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைத்தும் முடிந்து போய்விடும். மற்றபடி கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இதற்கு நன்மை செய்யக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தில் படிக்கிறீர்கள். இதன் பலன் சத்தியுகத்தில் கிடைக்கும். இங்கு எந்த அளவிற்கு தூய்மையாவீர்களோ மற்றும் படிப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இப்பேற்பட்ட படிப்பு வேறு எங்கும் இருப்பது இல்லை. உங்களுக்கு இந்த படிப்பின் சுகம் புதிய உலகத்தில் கிடைக்கும். ஏதாவது பூதம் இருந்தது என்றால் ஒன்று தண்டனை வாங்க வேண்டி வரும், மற்றொன்று அங்கு குறைவான பதவியை அடைவார்கள். யார் முழுமையாக ஆகி மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்களோ பிறகு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். எத்தனை சென்டர்கள் உள்ளன? லட்சக்கணக்கான சென்டர்கள் ஆகிவிடும். முழு உலகத்திலும் சென்டர்கள் திறந்துவிடும். பாவ ஆத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். உங்களுடைய லட்சியம் கூட உள்ளது. கற்பிப்பவர் ஒரு சிவபாபா. அவர் ஞானக்கடல், சுகக்கடல் ஆவார். தந்தைதான் வந்து கற்பிக்கிறார். இவர் கற்பிப்பது இல்லை. இவர் மூலமாக அவர் கற்பிக்கிறார். இவருக்கு பகவானின் ரதம்
பாக்யசாலி ரதம் என்று பாடப்படுகிறது. உங்களை எவ்வளவு கோடான கோடி பாக்யசாலியாக ஆக்குகிறார். நீங்கள் மிகவும் செல்வந்தராகிறீர்கள். ஒரு பொழுதும் நோய்வாய்ப்படுவது இல்லை. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து விடுகிறது. இங்கு செல்வம் உள்ளது என்றாலும் கூட வியாதிகள் ஆகியவையும் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஏதாவது சிறிதளவாவது துக்கம் இருக்கிறது. அதனுடைய பெயரே சுகதாமம், சொர்க்கம், பாரடைஸ். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்யத்தை யார் வழங்கியது? இது யாருக்கும் தெரியாது. இவர்கள் பாரதத்தில் இருந்தார்கள், உலகிற்கு அதிபதியாக இருந்தார்கள். எந்த ஒரு பிரிவும் இருக்கவில்லை. இப்பொழுதோ எவ்வளவு பிரிவுகள் உள்ளன. ராவண ராஜ்யமாகும். எவ்வளவு துண்டு துண்டுகளாக ஆகிவிட்டுள்ளன. சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கோ முழு பாரதத்தில் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அங்கு மந்திரிகள் ஆகியோர் இருந்தது இல்லை. இங்கோ எவ்வளவு மந்திரிகள் உள்ளனர். ஏனென்றால் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் மந்திரிகளும் அவ்வாறே தமோ பிரதானமாக தூய்மையற்றவராக உள்ளார்கள். பத்தீத்தர்கள் சந்தித்தார்கள். நீண்ட நீண்ட கை நீட்டினார்கள். ஏழையாகிக் கொண்டே போகிறார்கள். கடன் வாங்கிக் கொண்டே போகிறார்கள். சத்யுகத்திலோ தானியங்கள், பழங்கள் ஆகியவை மிகவும் ருசியாக இருக்கும். நீங்கள் அங்கு சென்று எல்லாமே அனுபவம் செய்து வருகிறீர்கள். சூக்ஷ்ம வதனத்திற்கும் செல்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்திற்கும் செல்கிறீர்கள். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது பற்றி தந்தை கூறுகிறார். முதலில் பாரதத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. பிறகு துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகியது. இப்பொழுது இருப்பது விகார உலகம். பிறகு நீங்கள் தூய்மையாக ஆகி நிர்விகாரி தேவதையாகிறீர்கள். இது பள்ளிக்கூடம். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார். நீங்கள் வருங்காலத்தில் இது போல ஆவீர்கள். ராஜ்யத்திற்கான கல்வி வேறு எங்குமே கிடைப்பது இல்லை. தந்தைதான் கற்பித்து புதிய உலகத்தின் ராஜ்யத்தை அளிக்கிறார். உயர்ந்த தந்தை, ஆசிரியர், சத்குரு ஒரே ஒரு சிவபாபா ஆவார். பாபா என்றாலே அவசியம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். பகவான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை தான் அளிப்பார். வருடா வருடம் எரிக்கப்படும் ராவணன் பாரதத்தின் முதல் நம்பர் எதிரி ஆவார். ராவணன் எப்பேற்பட்ட அசுரனாக ஆகிவிட்டுள்ளான். இவனுடைய ராஜ்யம் 2500 வருடம் நடக்கிறது. நான் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார். ராவணன் உங்களை துக்கதாமத்திற்கு அழைத்து செல்கிறான். உங்களுடைய ஆயுளும் குறைந்து விடுகிறது. திடீரென்று அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கு இப்பேற்பட்ட எந்த ஒரு விஷயமும் இருப்பது இல்லை. பெயரே சொர்க்கம் என்பதாகும். இப்பொழுது தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே தேவதை என்று அழைத்துக் கொள்ள தகுதி இல்லை. தந்தை இந்த ரதத்தின் மூலம் அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களுக்கு கற்பிப்பதற்காக இவருக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார். ஆக இவரும் படிக்கிறார். நாம் அனைவரும் மாணவர்கள். ஒரு தந்தை தான் ஆசிரியர். இப்பொழுது தந்தை கற்பிக்கிறார். பிறகு 5000 வருடங்களுக்கு பின்னால் வந்து கற்பிப்பார். இந்த ஞானம், இந்த படிப்பு பிறகு மறைந்து போய்விடும். படித்து நீங்கள் தேவதை ஆவீர்கள். 2500 வருடங்கள் சுகத்தின் ஆஸ்தியை எடுத்தீர்கள். பிறகு இருப்பது துக்கம், ராவணனுடைய சாபம். இப்பொழுது பாரதம் மிகவும் துக்கமுடையதாக உள்ளது. இது துக்கதாமம். பதீத பாவனரே, வாருங்கள், வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்குள் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. ஆனால் அரை கல்பத்தின் வியாதி அவ்வளவு சீக்கிரம் நீங்கிவிடுமா என்ன? அந்த படிப்பில் கூட யார் நல்ல முறையில் படிப்பது இல்லையோ அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். யார் பாஸ்விதானர் ஆகிறார்களோ அவர்களே மதிப்பிற்குரிய வகையில் உதவி தொகையை அடைகிறார்கள். உங்களிலும் கூட யார் நல்ல முறையில் தூய்மையாக ஆகி பிறகு
மற்றவர்களை ஆக்குகிறார்களோ அவர்கள் இந்த பரிசை பெறுகிறார்கள். 8 மணிகளின் மாலை உள்ளது. அது பாஸ்விதானர் ஆகுபவர்களினுடையது. பிறகு 108 மாலையும் உள்ளது. அந்த மாலை கூட நினைவு செய்யப்படுகிறது. மனிதர்கள் இதன் ரகசியத்தை அறிந்துள்ளார்களா என்ன? மாலையின் மேல் இருப்பது மலர், பிறகு இருப்பது இரட்டை மணி மேரு. பெண் மற்றும் ஆண் இருவரும் தூய்மையாகிறார்கள். இவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் அல்லவா? சொர்க்கவாசி என்று அழைக்கப்பட்டு இருந்தார்கள். இதே ஆத்மா பிறகு மறுபிறவி எடுத்து இப்பொழுது தூய்மையற்றவராக ஆகியுள்ளார். பிறகு இங்கிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு செல்வார்கள். உலகத்தின் சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடைபெறுகிறதல்லவா? விகாரி ராஜாக்கள் நிர்விகாரி ராஜாக்களுக்கு கோவில் ஆகியவற்றை கட்டி அவர்களை பூஜை செய்கிறார்கள். அவர்களே பிறகு பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். விகாரி ஆகிவிடுவதால் பிறகு அந்த ஒளியின் கிரீடம் கூட இருப்பது இல்லை. இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது எல்லையில்லாத அதிசயமான நாடகம். முதலில் ஒரே ஒரு தர்மம் இருக்கும். அதற்கு ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது. பிறகு மற்ற தர்மத்தினர்கள் அனைவரும் வருகிறார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதை ஒரு தந்தைதான் புரிய வைக்க முடியும். இறைவன் ஒருவர் ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இறைவன் அவரே ஆசிரியராக ஆகி கற்பிக்கிறார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்காக தூய்மையாக ஆகி மற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, உள்ளுக்குள் காமம் கோபம் போன்ற என்னவெல்லாம் பூதங்கள் பிரவேசித்து உள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும். லட்சியம் நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், மாயையின் நிழலில் இருந்து வெளியேறி நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுக. விளக்கம். யார் எப்பொழுதும் பாபாவின் நினைவு என்ற குடை நிழலின் கீழ் இருக்கிறாரோ அவர் தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதாக அனுபவம் செய்வார். மாயையின் நிழலில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் பாபாவின் குடை நிழல். குடை நிழலில் இருப்பவர்கள் எப்பொழுதும் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார்கள். ஏதேனும் கவலை இருக்குமானால் மகிழ்ச்சி மறைந்து விடும். மகிழ்ச்சி மறைந்து விட்டது, பலவீனமாகி விட்டீர்கள் என்றால் மாயையின் நிழலில் தாக்கம் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் பலவீனம்தான் மாயையை வரவழைக்கிறது. மாயையின் நிழல் கனவில் பட்டுவிட்டாலும் மிகவும் குழப்பமடைய செய்துவிடும். எனவே எப்பொழுதும் பாபாவின் நினைவு என்ற குடை நிழலின் கீழ் இருங்கள். ஸ்லோகன். புரிதல் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற தளர்வான ஸ்க்ரூவை டைட் செய்து எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருங்கள். ஓம் சாந்தி.